பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தின் நடுப்பகுதியிலே அல்லாஹுவின் இல்லத்திலே ஜும்மா தினத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். ரமதானின் மையப்பகுதி ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆரம்ப 10 நாட்கள் அருளை அல்லாஹுவினிடத்திலே வேண்டக்கூடிய நாட்கள் என்றால், அதை தொட்டடுத்திருக்கக்கூடிய இந்த நடு 10 நாட்கள் அல்லாஹுவிடத்திலே பாவமிச்சியை கேட்கக்கூடிய நாட்கள், தௌபா செய்யக்கூடிய நாட்கள், கண்ணீர் விடக்கூடிய நாட்கள், நம் கடந்த காலங்களை நினைத்து வருந்தக்கூடிய நாட்கள். அடுத்து ஒரு வருடம் ரமதான் கிடைக்கப்பெறுவது சாத்தியமில்லை. எனவே இந்த வருடமே எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கொட்டி தீர்த்தாக வேண்டும், நம் பாவக்கரைகளை போக்கியாக வேண்டும் என்று நினைத்து உருகக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். பொதுவாகவே சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் மனித குலத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறான். வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தத்தான் மனிதர்களாகிய நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம், தயங்குகிறோம். அல்லாஹ் அருளாளன், தன் அருளை கொஞ்சமும் சுருக்கிக் கொள்வதே கிடையாது. அல்லாஹ் அல்மானன், தன் அடியார்கள் மீது காட்டக்கூடிய அன்பை, கரிசனத்தை கொஞ்சமும் அவன் நிறுத்தி வைப்பதே கிடையாது. சனப்பொழுது கூட அல்லாஹ் நம்மை மறப்பதில்லை. ஆனால் நாம் நம் வாழ்க்கையில், நாட்களின் நேரங்களில், பல பொழுதுகளில் நாம் அவனை மறந்து நடமாடி விடுகிறோம். அதற்கு இறைவன் நம்மை தண்டிப்பதும் இல்லை. ஏன் என்னை மறந்தாய் என்று அல்லாஹ் நம்மை பிடித்து நெருக்குவதும் இல்லை. சந்தர்ப்பத்தை தருகிறான். மனிதா வா, இத்தனை நாட்கள் மறந்து விட்டாய், இப்பொழுதாவது என்னை வந்து கொஞ்சம் நினை, வா என் பக்கம். இத்தனை நாட்கள் என்னை, என் இல்லத்திலே உன்னை பார்க்க முடியவில்லை, இந்த மாதமாவது வந்து கொஞ்சம் இரு, என்னிடத்திலே கையேந்து, உன் நெற்றியை கொண்டு தலையை கொண்டு பூமியிலே வை. பசியோடு இருந்தால் மட்டும் பத்தாது அடியானே, என்னை உன் உள்ளத்தால் நினைத்து பாரு என்று நினைத்து தந்த மாதம் தான் ரமதான். அதிலும் முக்கியமாக ரமதானின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று, இந்த மாதத்தின் மூலம் அடியார்கள் மன்னிப்பை பெற்றாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், யார் இந்த மாதம் கிடைத்து தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவில்லையோ, மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ, அவரை விட துரதிர்ஷ்டவாளி யாரும் இல்லை. இந்த மாதம் கிடைத்து தன் பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்ளாமல் யார் கைசேதமானாக ஆகிவிட்டாரோ அவரை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு கிடைக்கப்பட்ட, நம் வாழ்நாளில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமான நாட்கள், மகத்தான நாட்கள் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாட்களும். இந்த நாட்களையும் நாம் கவனக்குறைவோடு, விட்டால் போதும் என்ற சிந்தனையோடு, ஏதோ வருகிறோம் போகிறோம் என்ற நினைப்போடு, பார்க்கலாம் நேரம் இருந்தால் என்ற நினைப்போடு இருப்போமேயானால் நம்மை விட மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 நேரங்களிலே மனிதன் வாய்ப்பை எதிர்பார்ப்பான், ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. 2 நேரங்களிலே அவன் தேடுவான், எனக்கு வேண்டுமே, ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமே, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று 2 நேரம் தேடுவான். ஆனால் தேடி என்ன பலன்? அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது, சந்தர்ப்பமும் கொடுக்க முடியாது. ஒன்று, அவன் மரணப்படக்கூடிய நேரம், மௌத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது, அதுவரை ஆட வேண்டியது, அதுவரை பேச வேண்டியது, அதுவரை அல்லாஹ்வை மறக்க வேண்டியது. அந்த மரணத்தை கண்ணில் பார்க்கும் அந்த நிமிடம் வரும் பொழுது அவன் சொல்லுவான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், இறைவா கொஞ்ச காலம் எனக்கு நேரம் கொடு, இந்த மௌத்தின் வாசல்ல வந்துட்டேன், என்னை பிடிச்சிட்டு போயிடாத, என்னை கூட்டிட்டு போயிடாத, முடிஞ்சு போச்சு, நீ கூட்டு போயிட்டேன்னா எனக்கு அடுத்து உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிடும், எனவே கொஞ்ச நேரம் தயம் கூட எனக்கு என்று கேட்பான். எதுக்கு நான் டைம் கேட்க தெரியுமா? சும்மா கொஞ்சம் சொத்தை வாங்கி போடுறதுக்கா? இல்ல. கொஞ்சம் அப்படி ஊரை கொஞ்சம் சுத்தி வர்றதுக்கா? இல்ல.
அல்லது வேறு ஏதாவது உலகாதாய நோக்கத்திற்கா? கிடையாது. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, சொல்லக்கூடிய வார்த்தை, என் வாழ்க்கையில என்னென்ன நன்மையெல்லாம் விட்டுட்டனோ அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிடறேனே, நான் என்னென்ன நன்மையெல்லாம் விட்டுட்டனோ அதையெல்லாம் கொஞ்சம் செய்யறான் அல்லாஹ், அதற்காக வேண்டியாவது கொஞ்சம் வாய்ப்பு கொடு, சந்தர்ப்பம் கொடு. அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிங்க, எவ்வளவு நுட்பமாக பேசுகிறான் அல்லாஹ், எவ்வளவு ஹக்கீமானவன். நீங்களும் நானும் பேசக்கூடிய பேச்சை போன்று, வார்த்தையை போன்று அல்லாஹ்வின் பேச்சும் வார்த்தையும் அல்ல, ஒவ்வொன்றும் ஆழமானது, அதீத அர்த்தங்களை கொண்டது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் சொல்லுவான். சும்மா பேசுறான், அந்த பேச்சை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். இவன் பேசும் இந்த பேச்சுக்கு அர்த்தமே இல்லை, இவன் பேசும் இந்த பேச்சுக்கு எந்த பொருளும் கொடுக்க முடியாது. சில பேர் பேசுறத கேட்கவே முடியாது இல்லையா? பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்கிறார், ஏன்டா லேட்டா வந்த? லேட்டா வந்தேன். லேட்டா எதுக்கு வந்த? லேட் ஆகி போச்சு. அதான் லேட் எதுக்கு ஆச்சுன்னு கேட்டா அதையே முதல்ல சொல்லுவான். அதுதான் அர்த்தம் உண்டா? கிடையாது. அந்த மாதிரி தான் இவன் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தையில எந்த அர்த்தமும் கிடையாது. அர்த்தம் உண்டா? ஏதாவது பொருள் பொதிந்த வார்த்தையா இது? கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான். மரணத்தை கண்ணில் பார்க்கிற பொழுது மனிதன் கொஞ்ச நேரம் வாழ வேண்டும் என்று நினைப்பான், அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். அதை ஏன் மரணத்தை தொடுவதற்கு முன்னால் மனிதன் யோசிக்க மறக்கிறான் என்று அல்லாஹ் ஆதங்கப்பட்டு இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். ஒன்று. இரண்டாவது, மரணமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு மறுமையிலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நன்னாளிலே மறுபடியும் கேட்பான், இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, சந்தர்ப்பம் கொடு, ஊருக்கு மறுபடியும் நீ அனுப்பு, என்னை உலகத்துக்கு மறுபடியும் அனுப்பு, நான் என்னென்னலாம் விட்டுட்டனோ நான் எல்லாம் செய்கிறேன், சதகா செய்கிறேன், தான தர்மம் கொடுக்கிறேன், என்ன நன்மை உண்டோ அத்தனையும் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடு. அல்லாஹ் இங்க வந்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இது என்ட்ரி மட்டும்தான், வெளியே போக இயலாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்போ ரெண்டு நேரத்திலே மனிதன் வாய்ப்பை எதிர்பார்ப்பான், சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகும், ஒண்ணுக்குமற்றது, வீணானது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு நிலை வருவதற்கு முன்பு கிடைக்கிற வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில், வாய்ப்புகளில் உன்னதமானது, பாக்கியமானது தான் இந்த ரமலான். மற்ற மாதங்களை போன்று கடந்து போகக்கூடிய நாட்கள் அல்ல பெருமக்களே. நான் ஆரம்பத்திலேயே ரமதான் துவங்கப்படுவதற்கு முன்பு உண்டான வாரத்திலேயே சொன்னேன், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ரஹ்மத், ஒவ்வொரு நாளும் அருளுக்குரியது. நேரமும் காலமும் போய்கொண்டேதான் இருக்கும். சும்மா இருந்தாலும் போவோம், வேலை பார்த்தாலும் போவோம், தூங்கிட்டு இருந்தாலும் போவோம், ஓதுனாலும் போவோம், தொழுதாலும் போவோம், துவா செய்தாலும் போவோம். நேரம் நிக்குமா? யாருக்காவது நிக்குமா? சரி, நம்மால கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் என்று நிற்குமா? நிற்காது. இப்ப நேர காலங்கள் கடந்து போய்கொண்டேதான் இருக்கும். அதை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உன்னதமான சஹாபி, பல்வேறு ஹதீஸ்களை அறிவித்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் மிக முக்கியமான இடத்திலே இருக்கக்கூடிய, சொல்ல போனால் முஹத்திஸ், ஹதீஸின் சஹாபாக்களிலே முஹத்திஸ் என்ற பெயரை பெற்றவர்கள் ஹஜ்ரத் ஸையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் இன்னொரு தோழரும் அபூ ஹுரைராவும் ரலியல்லாஹு அன்ஹும் பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் சும்மா எங்களுக்குள்ள நல்ல விஷயத்தை பரிமாறிட்டு இருந்தோம். ஒருத்தர் துவா செய்ய, இன்னொருத்தர் ஆமீன் சொல்ல, நல்ல விஷயங்களை அப்படி பரிமாறி கொண்டிருக்கிற நேரத்திலே நபிகள் நாயகம் உள்ள வந்தாங்க. வந்த உடனே நாங்கள் அப்படி பூச்சிப்புன்னு ஆகிட்டோம், பேசலை. இப்போ நபிகள் கேட்டார்கள், என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, அதை மறுபடியும் நீங்கள் செய்யுங்களேன்னு சொன்னாங்க. யாரை சொல்ல, அந்த மாதிரி துவா செஞ்சிட்டு இருக்கோம், நல்லதை பரிமாறி செய்யலாமே, அதுல ஏன் என்னைய பார்த்தோம் நிப்பாட்டுறீங்க? உடனே அந்த ரெண்டு பேரில் ஒருவர், அதாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க. மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் அவருடைய துவாவுக்கு ஆமீன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹும் ஆமீன் சொல்றாங்க. அடுத்த சஹாபி, இன்னொரு சஹாபி துவா செய்கிறார்கள். இப்போ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைராவும் ஆமீன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹும் ஆமீன் சொல்றாங்க. இப்போ கடைசி லாஸ்ட் இந்த ரவுண்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வட்டுருக்கமான ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலாக சாஹிபைய, இறைவா இந்த என் ரெண்டு தோழர்களும் உன்னிடத்திலே என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எனக்கு கொடு. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் என்ன துவாலாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துரு. வஅஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா,
மறக்காத கல்வி ஞானத்தையும் எனக்கு கொடுத்து விடு. ரொம்ப ஷார்ட்டான துவா, வள தொடர்லாம் இல்ல, அது இது அப்படிலாம் கேட்கல. 2 பேரும் கேட்டாங்க, அவங்களே நிறைய கேட்டாங்க. அது எனக்கு போதுமானது, அதையும் எனக்கு கொடு. எக்ஸ்ட்ரா ஒன்று நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மறக்காத கல்வி ஞானத்தை கொடு. ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். இப்ப இந்த 2 சஹாபாக்களுக்கும் ஒரு ஆசை, நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான துவா கேட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்திட்டாரு. உடனே அவங்க 2 பேர்ல ஒருத்தர், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கும் மறக்காத கல்வி வேணும், அதுக்கு நீங்க துவா செய்யணும், ஆமீன் சொல்லணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபககுமா அத்-தௌசி, உங்கள் 2 பேரையும் இந்த விஷயத்திலே அபூ ஹுரைரா, தௌஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த அபூ ஹுரைரா முந்தி விட்டார். வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திட்டாரு, அவருக்கு அது கிடைக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் செய்த துஆவின் பரக்கத் அல்லாஹ் கொடுத்தான், மறக்காத கல்வி ஞானத்தை கொடுத்தான். அவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இது நபிகள் நாயகத்தின் துஆவின் பரக்கத்தினால் கிடைத்தது. அப்ப இந்த துஆவின் பரக்கத்து எப்படி கிடைத்தது? இதுதான் வாய்ப்பு, இதுதான் சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்களும் நானும் உட்கார்ந்து ஆமீன் சொல்லல. உட்கார்ந்து ஆமீன் சொல்லக்கூடியது யாரு? ஹைருல் பஷர், மனிதர்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள். துஆவுக்கு அங்கீகாரத்தை உலகத்திலே மொத்த நாட்களும் கொடுக்கப்பட்டவர்கள். கையை தூக்குனா அல்லாஹ் மறுப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம கேட்டா கண்டிப்பா கிடைக்கும், உடனே கேட்டாங்க. வாய்ப்பு, சந்தர்ப்பம் பயன்படுத்தினாங்க. சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான நபி தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமக பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நபி தோழர் சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகளிலே 3 முக்கியமானது இருக்கிறது. சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் 3 சிறப்பை கொடுத்திருக்கான். அந்த சிறப்புல ஒன்னு அல்லாஹ் எனக்கு தந்திருந்தாலும் கூட எனக்கு 100 சிகப்பு ஒட்டகம் கிடைக்கிறதோட சிறப்புனாங்க. சிகப்பு ஒட்டகத்தை வாங்கி என்ன செய்யணும் யோசிக்காதீங்க. அந்த காலத்துல அரபகத்துல ஒரு சிகப்பு ஒட்டகம் இருக்கிறது ஒரு பெரிய பென்ஸ் காருக்கு சமம். ஒரு 100 சிகப்பு ஒட்டகம் எனக்கு இருந்தால் எவ்வளவு பெரிய எனக்கு சமூகத்திலே ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குமோ, நான் பேரும் புகழோடு இருப்பனோ, அதை விட சிறப்பு எனக்கு அவருக்கு கிடைச்ச 3ல 1 கிடைக்கிறது. அல்லாஹ் 3 கொடுத்தான். 1 அன்னலம் பெருமானாரின் மகளை அவருக்கு மனைவியாக்கி கொடுத்தான். ஃபாத்திமா அம்மா தானே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய துணைவியார். 1. 2வது சிறப்பு என்ன தெரியுமா? ஹைபர் யுத்த களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை காலையிலே இந்த யுத்தத்தின் கொடியை ஒரு நபர் கையிலே நான் கொடுப்பேன். அவர் எவ்வளவு மகத்தான மனிதர் என்றால், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுகிறார். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அல்லாஹ்வும் ரசூலும் அவரை பிரியப்படுகிறார்கள். 2 தரப்பும் இருக்குது. அவரும் அல்லாஹ் ரசூலும் உச்சகட்டமா நேசம் பண்றார். இது ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வும் ரசூலும் அவர் மீது அவ்வளவு பெரிய முஹப்பத்தோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யார் கையில கொடுத்தாங்கன்னா அலி ரலியல்லாஹு கையில கொடுத்தாங்க. எங்க எல்லாரும் அன்னைக்கு சஹாபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான்லாம் உச்ச ஊனி நின்று பார்த்தேன் ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிடணும்னு சொல்லி. நான் தான் அந்த பேருக்கு புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். பல சஹாபாக்கள் ஏங்கினார்கள், இந்த அடைமொழிக்கு நான் தான் தகுதி உள்ளவனா, என்ன நானாக இருக்க வேண்டுமே என்று ஏங்கினார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு எங்கன்னு கேட்டாங்க. அவர் கண்ணு வழின்னு வீட்டில் இருக்காருன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட்டிட்டு வாங்கன்னாங்க. கண் வழியோடு வந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து அவர் கண்ணிலே வைத்து அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்றார்கள். நிவாரணம் கிடைத்தது. நபிகள் நாயகம் கைப்பட்டால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். அது உமிழ் நீராகட்டும், மண்ணாகட்டும், எல்லாம் ஆகட்டும். மாறியது. ஹைபரிலே வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். ஹைபரிலே எவ்வளவு தீரமாக செய்தனா அலி ரலியல்லாஹு செயல்பட்டார்கள் என்பது தனிக்கதை. 2. இப்னு உமர் சொல்றாங்க, 2வது அலி ரலியல்லாஹு கிடைத்த பாக்கியம். 3வது ஒரு பாக்கியம் இருக்குது, உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். குர்ஆனிலே அல்லாஹ் 114 அத்தியாயத்தை சொல்லுகிறான். 6600 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது. இதை பல நபர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நிலைமைக்கு தக்கவாறு பல்வேறு வசனங்களை அமல் செய்திருப்பார்கள் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அமன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டிய எல்லா விதமான தகுதியும் இருக்கிறதோ, உடலால் பொருளால் அவங்க ஹஜ்ஜிக்கு போங்க, அல்லாஹ் உத்தரவு கொடுக்குறான். நம்ம எல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டோம், அந்த வார்த்தையை அந்த வசனத்தை உண்மைப்படுத்தி விட்டோம், அமல் செய்து விட்டோம். தொழுங்கன்ற அல்லாஹ், அகீமுஸ் ஸலா, தொழுறோம், அமல் செய்றோம், அந்த வசனத்தை அமல் செய்றோம். பாத்து ஜக்கான்ற அல்லாஹ், ஜக்காத்தை கொடுங்கன்ற அல்லாஹ், யாருக்கு ஜக்காத்து கடமை இருக்கோ அவங்க எல்லாம் அந்த வசனத்தை அமல் செய்யறாங்க, கொடுத்து அமல் செய்யறாங்க இல்லையா?
ருக்கு செய்யுங்கன்றான், சுஜூது செய்யுங்கன்றான், நல்லது பேசுங்கன்றான். பல்வேறு விதமான கட்டளைகள் குர்ஆனிலே இருக்கிறது. நேரத்துக்கு தக்கவாறு, சூழலுக்கு தக்கவாறு மனிதர்களிலே ஆதி காலத்திலிருந்து குர்ஆன் இறக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வர அது அமல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது குர்ஆன். ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, உலகத்திலேயே ஒருத்தர் மட்டும் தான் அமல் செஞ்சிருக்காரு அந்த வசனத்தை. உலகத்திலேயே ஒருத்தர் தான், அதுதான் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அவங்களுக்கு முன்னாடியும் யார் அமல் செய்யல, அவங்களுக்கு பின்னாடி யார் அமல் செய்யல. எப்படி செய்ய முடியாம போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஒரு வசனம் இறங்கியது குர்ஆனிலே, சூரத்துல் முஜாதலா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 12வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. இந்த முனாஃபிகீன்கள் ரசூலுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வெட்டியா உட்கார்ந்து ரசூல்லா கூட போக்கி நேரத்தை போக்குறதுக்கு எதையாவது கேட்டுட்டு இருப்பான். சில பேருக்கு நேரம் போனா பள்ளியாசலுக்கு வந்து எதையாவது பேசிட்டு இருக்காரு. ஏன் நேரம் போக மாட்டேங்கல, வீட்டில் உட்கார்ந்தா ஒரே போர் அடிக்கு, இங்கேருந்து எதையாவது பேசி நேரத்தை ஓட்டுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலுக்கு இடைஞ்சல் தரணும், நேரத்தை வந்து திங்கணும்ன்றதுக்காக வேண்டி எதையாவது ஒண்ணு கேட்டுட்டு நபிக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அடிச்ச மாதிரி யாரையும் பேச மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் பேசிடுவானே. ரசூலினுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அப்படித்தான் பயன்படுத்தினான். நீங்களும் நாளும் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துவதை போன்று பெருமானார் பயன்படுத்தவில்லை, அப்படி பயன்படுத்தவும் முடியாது. அல்லாஹ்வின் தீர்ப்பு அப்படி அல்ல, மிகச்சரியாக பயன்படுத்தலாம். அல்லாஹ் தான் பயன்படுத்த வச்சான். இதை பார்த்தான், இது பிடிக்கல, ஒரு கட்டளை ஓட்டான். இந்த மாதிரியான ஆட்கள் உங்க நெருங்காம இருக்குன்னா, யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து தனிமையில பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாரும் சதக்கா செஞ்சுட்டு தான் நம்ம வரணும்ட்டான். சதக்கா செஞ்சுட்டு அல்லாஹ்வின் பாதையில ஏதாவது தர்மம் கொடுத்துட்டு தான் உங்கள்ட்ட தனிமையில வந்து நம்ம உட்கார்ந்து பேசணும். கட்டளை வந்து விட்டது. இப்ப முனாஃபிக் பையன்லாம் பின்னாடி போயிட்டான். ஏன்? அவன் கையில இருந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க மாட்டான். நம்ம போறதே அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறது தான். அந்த இடைஞ்சல நம்ம காசு செலவு பண்ணிட்டு போறதா? வேண்டாம் வேண்டாம், பேசாம இருந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்லாம் உட்கார்ந்துட்டான். இப்ப இது யாருக்கு பெரிய கஷ்டமாயி போச்சு அப்படின்னா, சஹாபாக்கள் கஷ்டமாயி போச்சு. அவங்க உள்ளமெல்லாம் ரசூலுடைய உள்ளத்தோடு தானே இறங்கி இருக்கும். எப்போ போகலாம், எப்போ சபையில் உட்காரலாம், எப்போ நபிகள் நாயகத்தின் திருமுகத்தை வதனத்தை பார்க்கலாம் என்ற ஏக்கமும் தவிப்பும் எல்லா நேரமும் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ஆனா பல சஹாபாக்களால போக முடியாது. காரணம் பொருளாதார பிரச்சனை. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தீனார் வச்சிருந்தாங்க. ஒரு தீனார் என்பது ஒரு தங்க காசு. அது என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொண்டு போய் கடையில கொடுத்து அந்த ஒரு தீனாரை 10 திர்ஹமா மாத்தினாங்க. திர்ஹம் என்பது வெள்ளி காசு. இதுல மதிப்பு கூட எதுனா தீனார் தான். தீனார் கொடுத்து இதுக்கு நேர் சரியாக நிகராக 10 வெள்ளி காசை வாங்கினார்கள். வாங்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தனிமையிலே பேச போகும் பொழுது ஒவ்வொரு தடவை போகும் பொழுதும் ஒவ்வொரு திர்ஹம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு திர்ஹம் ரசூலுக்கு இல்ல, ஏழைக்கு சதக்கா கொடுத்துட்டு இங்க வருவாங்க. இப்படி 10 தடவை வந்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலே வந்து பேசுவதற்கு என்ற ஆசை ஒருபுறம், இன்னொன்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் கட்டளை, இதை செய்தாக வேண்டும் என்ற உந்துதல் இன்னொரு புறம். சதக்கா கொடுத்துட்டு தான் போகணும் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க. தனிமையில போய் பேசணும்னா நீங்க சதக்கா கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் வரணும். அல்லாஹ் சொன்னா அதை செஞ்சாங்க. இப்போ அலி எல்லாம் செஞ்சிட்டாங்க சமயோஜிதமா. பல ஏழை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அவங்க எல்லாம் பல சஹாபாக்கள் சுஃபாலே இருந்தாங்க, திண்ணையிலே முடியாது, வறுமை, பசிக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அவங்க எல்லாம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணும்னா தனிமையில பேசணும், என்ன செய்யறது? ரொம்ப பெரிய வருத்தமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை வந்து நஸக் செஞ்சிட்டான், காலாவதி ஆக்கி விட்டான். அந்த ஆயத்தை இனிமேல் செய்ய வேண்டாம், உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் அதனால் அல்லாஹ் உங்களை ஒன்றும் குற்றம் பிடிக்க மாட்டான், நீங்கள் தொடுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், போதும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப என்ன சொல்றேன்னா, இதுல இந்த முதல் வசனம் இறங்கியவுடன் இதை அமல் செய்துவிட வேண்டும் என்று துடித்தாரே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த துடிப்பு உலகத்தில் அலியை தவிர வேறு யாருக்கும் வரவில்லை. அதனால அவர் உயர்ந்தவர், மற்ற சஹாபாக்கள்லாம் வந்து தரத்துல தாழ்ந்தவங்க நினைக்க கூடாது. இங்க என்ன நம்ம இதுல இருந்து புரியணும் அப்படின்னா, ஒரு கிடைச்ச வாய்ப்பை இதை பயன்படுத்தணும், விட்டுறக்கூடாது. விட்டா போச்சு என்ற சிந்தனை சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹாவிடத்தில் இருந்தது. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பாக்கியம் உலகத்தில் அலி ரலியல்லாஹு தவிர யாருக்குமே கிடைக்கலையே, இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைச்சிருந்தாலும் எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். இப்ப சந்தர்ப்பம், வாய்ப்பு என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டு கதவை தட்டும். வந்து உலகத்துல ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்றோமா, தவற விடுறோமா? எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவு மெனக்கெடுக்கிறோம், ராத்திரி எல்லாம் முடிச்சு கிடக்கிறோமே.
நாளைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரோட அப்பாயின்மெண்ட், நைட்டு தூக்க வர மாட்டேங்குது, பெட்ல கடந்து புரள்றான், அங்க இங்கேயும் புரள்றாரு. என்ன எப்போ காலைல 5 மணி ஆகும், எப்போ எந்திரிச்சு குடிக்கலாம், எப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம், அதே நோக்கம். ஒரு பிசினஸ் வாய்ப்பு தேடி வருகிறது, நம்மை விடுவோமா? போதும் ரமதானுங்க, இப்பெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது, அடுத்து பார்க்கலாம், தட்டி விடுவோமா? அல்லாஹ் அருளை கொண்டு உங்க வீட்டுக்கு வாசலுக்கு வர்றான், வாப்பா உனக்கு அருள் தர்றேன், பள்ளிக்கு வாப்பா உன்னை மன்னிக்கிறேன், பார்க்கலாம் நேரம் தான் வர்றேன். எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். இதே நீங்கள் ஒரு வருடத்தை முன்பு யோசித்து பாருங்கள். கடந்த வருடம் ரமலான் நமக்கு எப்படி கழிந்தது? வருத்தமும் வேதனையும் உயிர் பயமும் சேர்ந்து இருந்தது இல்லையா? இருந்ததா இல்லையா? எல்லாரும் பள்ளியில ரமலான் நோன்பு பெருநாளுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலினுடைய வாசலிலே ஆம்புலன்ஸ்ல தவித்துக் கொண்டிருந்தோம் மூச்சு விடுவதற்கு. எனக்கு மறுபிறவிங்க, இது மறுபிறவி, நான் போய் சேர்ந்து என் இடம் புல்லு முளைச்சிருக்கும் அப்படின்னு பேசுறமல்ல, அந்த பேச்சை ரமலான்ல உண்மைப்படுத்தணுமா வேண்டாமா? வருத்தத்தோடு ஒரு நண்பர் பகிர்ந்துகிறார் இடத்துல, அஜரத்து 2 வருஷம் பள்ளிவாசல் பூட்டி கிடந்துச்சு ரமலான்ல, இந்த வருஷம் ஆர்வத்தோடி பள்ளியை நிரப்பி விடுவார்கள் என்று பார்த்தால் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த கூட்டம் கூட இப்ப இல்லையா அஜரத்து? கொரோனாவுக்கு முன்னாடி பள்ளியில இருந்த கூட்டம் கூட பள்ளியில இப்ப இல்லையே. யாரை நாம் குறை சொல்ல, யாரை நினைத்து வருத்தப்பட? இது ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டிய எண்ணம் அல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதை நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம அல்லாஹ்வின் அருளை பெறணுமா வேண்டாமா? இந்த மாசம் போன அடுத்து மாதங்கள் வருமா? இந்த மாதத்தில் மன்னிப்பை பெறவில்லை என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்னவாகும் என்பதையெல்லாம் கற்பனை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து ஒரு வாய்ப்பு நமக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, அடுத்த வருட வாய்ப்பு என்பது இன்னைக்கு நிமிஷத்துல என்னமோ நடந்து போயிருது, ஒரு செகண்ட்ல அப்படி தலைகீழ மாறிடுது. முன்னாடி எல்லாம் நிம்மதி, நிறைய பேர் இப்ப பேசிக்கிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் பெயர வேண்டியதுதான். அதுதான் மூமினுடைய சிந்தனை. எப்போ அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தாலும் பெயர வேண்டியதுதான், வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா இப்போ அது சுருங்கி போச்சு. மௌத்து இப்பதான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 60 வயசுக்கு பின்னாடி எல்லாத்தையும் முடிச்சு, கல்யாணத்தெல்லாம் முடிச்சு கொடுத்து, பேர பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு, பேத்தி பிள்ளையெல்லாம் பார்த்து, நமக்கு என்னென்ன உண்டோ நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இப்ப நிம்மதி, அந்த மாதிரியான நிலைப்பாடுலாம் இப்ப கிடையாது. 6லும் சாவு 100லும் சாவு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது இல்லையா? 25 வயசு, 20 வயசு, 30 வயசு, 31 வயசு, திடீர்னு நல்லா இருந்தாங்க, நைட்டு தொழுதுட்டு இருந்தாருங்க, காலைல ஃபஜருக்கு எஞ்சிக்கல, காலைல சஹர் செய்யறதுக்கு ஆளை காணோம், போயிட்டாரு. பார்க்கிறோமா இல்லையா? எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அருளாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன், நான் பழைய மாதிரி தான் இருப்பேன், என் பழைய விஷயங்களை பார்த்துக் கொண்டு இப்பொழுது இந்த மாதத்தையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் வருவேன், இஃப்தாருக்கு மட்டும் வருவேன், பள்ளிவாசல்ல நிறைவா தொழுவேன், அதுக்கடுத்து போயிருவேன், அது பார்த்துக்கலாம், அடுத்த நாள் இஃப்தார்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் ஒரு சராசரி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்திற்கு நாம் ஒரு மெனக்கெடவில்லை என்பது பொருள். நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் நம்ம தான் தேர்வு செய்யணும். நான் சராசரி ஆளா, இல்ல நான் இந்த மாசத்தை கண்ணியப்படுத்துற ஆளு அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாடு பள்ளியோடு நெருக்கமாக்கப்பட வேண்டும். நீங்க யோசிக்கலாம், அஜத்துங்க 2 வருஷம் பள்ளிவாசலுக்கு வராம நாங்க வீட்டுல இருந்து பழகிட்டோம், நாங்க வீட்டுல தொழுது பழகிட்டோம், அதனால இப்பவும் அங்கேயே தொழுதுக்கிறோம். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. 2 வருஷம் எங்களுக்கு பள்ளியோட அந்த ரமதான்ல நெருக்கம் இல்லாததுனால, வாய்ப்பு கிடைக்காத, வீட்டிலேயே இருந்து தொழுது நோன்பு வச்சு கூட்டு தொழுகை செஞ்சு பழகிட்டோம், அதனால இந்த வருஷம் அப்படி இருந்துக்கிறோம். அப்படி இருப்பதா? அப்படி நினைத்தால் அது சரியாகுமா? அது முறையாகுமா? ஏதோ ஒரு நிர்பந்த சூழலினால் நாம் தடுக்கப்பட்டோம். மனமெல்லாம் இங்கேதான் இருந்தது, உடல் மட்டும்தான் வீட்டிலே இருந்தது. பல நபர்கள் என்னிடத்தில் சொல்லி வருத்தப்பட்டார்கள், பள்ளிவாசலை கடக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் அப்படியே உள்ளே ஊடுருவுகிறது, பாய்கிறது, தொழுவதை போன்று, திக்ர் செய்வதை போன்று, குர்ஆனை ஓதுவதை போன்று, ஆனா வர முடியலையே, அடைச்சிருக்கீல பள்ளிவாசல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களாம் உண்டு இல்லையா? அப்ப மனசுலாம் இங்க இருந்துச்சு, உடல் மட்டும் தான் வீட்டுல இருந்துச்சு. இப்ப மனசும் உடலும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இருக்க வர்றதுக்கு நம்ம மனசு யோசிக்குது. கொஞ்சம் பாத்துக்கலாம். பொதுவாகவே மனிதர்களின் இயல்பு தடுக்கப்பட்டால் அதை செய்ய வேண்டும் என்று உந்தி தள்ளப்படும் எண்ணம். ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னா அதை செய்யறதுக்கு எப்படியாவது மேலே வருவார்கள். செய்யறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் கேட்டை திறந்து வச்சிட்டு இருக்கும் பொழுது அதை செய்ய தயங்கினால் நம்மை விட மிகப்பெரிய வருத்தத்திற்குரியவர் யாராக இருக்க முடியும்? பாருங்க, ஹஜ்ரத் சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்களுடைய அன்பு தோழர்கள் ஒருவர் அபு மிஹ்ஜன் அத்-தகஃபி என்ற நபி தோழர். இவரிடத்துல ஒரு சின்ன தீய பண்பு இருந்தது. என்ன பண்பு அப்படின்னா மது குடிப்பார், கொஞ்சம் ட்ரிங்க்ஸுக்கு அடிமை. இது இயல்பான உள்ள பழக்கம் அல்ல. இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பு, அதாவது மது தடையாக்கப்படுவதற்கு முன்பு அந்த பழக்கத்தில் அப்படியே ஊறி போயிட்டார். அதனால அப்படியே அதிலேயே அப்படி இருந்து அதனால விடுபட முடியல. கெட்ட பழக்கங்களை பழகுவதற்கு முன்னால் ஈஸி, பழகிட்டோம்னா அது ஒரு சங்கிலி மாதிரி இல்லையா, நம்மை போட்டு அதை கட்டி போட்டு விடும். இப்போ அதுக்கு அடிமையாயிட்டாரு. மது தடை என்ற சட்டம் எல்லாம் வந்து விட்டது. ஆனாலும் அதை குடிக்கிறார், குடிப்பதற்கு தண்டனையையும் பெறுகிறார். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் பல தடவை கூப்பிட்டு அடி வாங்கியிருக்காரு, சிறையில் வச்சிருக்காங்க. ஒரு கட்டம் நிறைய குடிச்சிட்டாரு, சிறையில் தூக்கி அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு யுத்தம் தான் காதிசியா என்ற யுத்தம். ஹிஜ்ரி 15 நடைபெற்ற யுத்தம், பாரசீகத்திற்கு எதிர்ப்பாக நடைபெற்ற ஒரு யுத்தம். அந்த காதிசியா யுத்தத்திலே சஹாபாக்கள் செய்தனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில போயிட்டாங்க. 30,000 பேர் முஸ்லிம்கள், அங்கு எதிரில் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். ரொம்ப குறைந்த படை, அங்கே மிக அதிகமான படை பலம், ஆட்பலம், எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வச்சு போயாச்சு. இப்போ இவர் இங்க சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்தா ஒரு மனசெல்லாம் அங்கதான் இருக்குது. ஆஹா, எல்லாரும் போயிட்டாங்க. காரணம், இவர் நல்ல ஒரு வீரர், ஒரு கடுமையான போரிலே ஒரு மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடியவர் மட்டுமல்ல, சமயோஜிதமாக அந்த நுட்பத்தோடு நுணுக்கத்தோடு போரிலே கையாளக்கூடியவர். இவர் போயிடணுமே நினைச்சவர் சிறையை உடைத்து விட்டு ஓடி விட்டார். உமர் ரலியல்லாஹுவுக்கு தெரியும், இவர் சிறையை உடைச்சிட்டு வெளியே போறாருன்னா இவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு, நேர போருக்கு தான் போவாரு. ஏன்னா அவ்வளவு ஆசை அவருக்கு போர்ல. தளபதி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அபு மிஹ்ஜன் வந்துட்டாரு, அவரை பிடிச்சி சிறையில் அடைங்க. இங்கேருந்து சிறையிலேருந்து வெளியே போயிட்டாரு, குற்றவாளி அவர். பிடிச்சி அடைச்சிட்டாங்க. அடைச்சது மட்டும் இல்ல, கால் கையெல்லாம் சங்கிலியை போட்டு மாட்டிக்கிட்டாங்க. போர் நடக்கிறது உக்கிரமமாக. கொஞ்ச படைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள படைக்கும் இடையிலே போர். இப்போ இவர் நினைச்சாரு, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம செஞ்ச தப்பு நம்மளை எப்படி ஒரு இக்கட்ல கொண்டு மாட்டிட்டு பாத்தீங்களா, இப்படி ஒரு பாவம் செய்யத்தான் நாம் பிறந்தோமா, இந்த போரில் கலந்து கொள்ள முடியவில்லையே, யாராவது அவிழ்த்து விட மாட்டாங்களா என்ற ஏக்கத்தில் இருக்கும் பொழுது தளபதி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய துணைவியார் சல்மா பின்த் கஸ்பா அந்த இடத்துல நடந்து வர்றாங்க. வேண்டுகிறார், கெஞ்சுகிறார், கதறுகிறார், என்னை அவிழ்த்து விடுங்க, நான் போயிட்டு போருக்கு போயிட்டு நான் என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு என் பங்களிப்பை மார்க்கத்திலே கொடுத்து விட்டு நான் வந்து இங்கேயே படுத்துக்கிறேன், இங்கேயே என்னை மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா கொஞ்சம் எசைஞ்சு வர்ற மாதிரி தெரியல. கடைசியில் அழுகிறாரு, கண்ணீர் விடுறாரு, கதறாரு. இவருடைய இந்த உருக்கத்தை பார்த்து அந்த பெண்மணி உருகி போய் கட்டை அவிழ்த்து விட்டு சொன்னது, உங்கள் பேச்சுக்கு நான் இசைகிறேன், நீங்க என்ன செய்யணும்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், போயிட்டு முடிச்சுட்டு நேரம் வந்து நீங்க உங்களை மாட்டிக்கணும், சங்கிலியை போட்டு கட்டிக்கணும். ஓகே, இன்னொரு தேவை இருக்குது. என்ன தேவை? சஅத் இப்னு அபி வக்காஸுடைய குதிரை ஒன்று இருக்கு, அந்த குதிரை எனக்கு வேணும், அதுல தான் போறேனா அப்படின்னாரு. சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு முதுகிலே ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு போருக்கு கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பெரிய கட்டிடத்துக்கு மேலே இருந்து கொண்டு உத்தரவுகளை மட்டும் போரிலே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மேல இருந்து திடீர்னு ஒரு குதிரையில வேகமா ஒரு வீரர் வர்றார், மூஞ்சில ஒரு துணியை கட்டிக்கிறாரு, கட்டிக்கிட்டு அந்த போர் படைக்குள்ளே புகுந்து சரமாரியாக தாக்குகிறார், எதிரிகளை துவம்சம் செய்கிறார், விரண்டு ஓடச் செய்கிறார். பாருங்க, முஸ்லிம்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த அந்த யுத்த களம் இவரின் வருகைக்கு பின்னாடி அப்படியே மாறுது. இஸ்லாமியர்களின் வசம் இப்படி வெற்றி வாகை வெற்றி காத்து வீழ்த்துகிறது. கடைசியில இஸ்லாமியர்கள் வெற்றியும் பெற்று விட்டார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு வந்து, ஒரு யாருன்னு தெரியலையப்பா, முகத்துல முகமடி வேற போட்டிருக்காரு, மலக்குகள் வந்துட்டாங்க போல தெரியுது. ஏன்னா பதில் அவங்க மலக்குகளை பார்த்திருக்காங்கல்ல, மலக்கு தான் யாரோ வந்திருக்காரு போல தெரியுது. ஒரு மலக்கு 1000 நபருக்கு சமமானவர் போல் இருப்பார், போட்டு வீசி தள்ளுறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க சஹாபாக்கள். ஆனா வந்தவர் உண்மையிலே இந்த அபு மிஹ்ஜன்ற ஒரு சாதாரண ஒரு நபி தோழர் தான். இவர் முடிச்சுட்டு நேரா போய் மறுபடியும் சிறை கம்பியில போய் அடைச்சுக்கிட்டார். மேல இருந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் இந்த காட்சியை பார்த்துட்டே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் புதுசா வர்றாரு, கடுமையா போர் செய்யறாரு, வீழ்த்தி விட்டாரு, திசை மாறி போயிருந்த போரின் போக்கை அப்படியே மாற்றி அமைத்து கொடுத்து விட்டு போய்விட்டார். என் நினைப்பு சரியாக இருந்தால் சிறையிலே உள்ளே அபு மிஹ்ஜன் இருக்கிறார், அவர் சிறை வைக்காமல் இருந்திருந்தால் இவர் உண்மையிலேயே அபு மிஹ்ஜன் என்று நான் உறுதிபட சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் சிறைக்குள்ளெல்லாம் இருக்கிறாரு என்று இவங்க நினைச்சிட்டு நேர வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா சிறைக்கு உள்ளே அதற்கு அபு மிஹ்ஜன் உட்கார்ந்து இருக்கிறார். குதிரையை பார்க்கறாங்க, அது இழைச்சி போய் நிக்குது, மூச்சு இறைச்சிக்கு நிக்குது குதிரை. குதிரையின் மேனிகளிலே அப்படியே ரத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா இருக்குது. நேர போனாங்க, மனைவிட்ட கேட்டாங்க விவரத்தை. அந்த அம்மா ஃபுல்லா சொல்லிடுச்சு, இவர் தான் அழுதாரு, கதறினாரு, போருக்கு போகணும். சரி, நேர வந்தாங்க. அதில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு மிஹ்ஜன் இடத்திலே
நீங்க தான் போருக்கு வந்தீங்களா, முகத்துல துணியெல்லாம் கட்டிட்டு? ஆமா, நான் தான் வந்தேன். உங்க உத்தரவு இல்லாம வந்துட்டு, அனுமதி இல்லாம, மன்னிச்சுங்க. எனக்கு உள்ளத்தினுடைய எண்ணம் என்னையால் அங்க இருக்க முடியல, என்னை எப்படியோ அவங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதற்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் செய்த காரியம் எவ்வளவு மகத்தானது என்றால், நீங்கள் செய்த காரியத்தை அல்லாஹ் உங்களை வைத்து போரின் திசையே மாற்றிவிட்டான், போரின் போக்கையே மாற்றிவிட்டான், வெற்றியை முஸ்லிம்களுக்கு தந்து விட்டான். இந்த செயல் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டதினாலே உங்களை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் இந்த தண்டனைக்கு உரித்தானவர்கள் நீங்கள் இல்லை என்று சொன்னவுடன் அதற்கு அபூ மிஹ்ஜன் அப்பொழுது ஒரு சபதம் எடுத்தார். அல்லாஹ் என்னை வைத்து ஒரு மாற்றத்தை தந்தானா? என்னை வச்சு அல்லாஹ் யாரை வச்சு செய்யணும்ன்றது விஷயம் கிடையாது. அல்லாஹ் செய்வான், யாரை வச்சு செய்வான் வேலை. இவரை வச்சுதான் நடக்கும் கிடையாது. யாரை வைத்தும் அல்லாஹ் வேலையை நடத்துவான். அது அல்லாஹ்வின் கையில இருக்கிறது. அவர் நினைச்சாரு, என்ன வச்சு அல்லாஹ் அந்த போருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தானா? அப்படி என்றால் நான் இதுதான் எனக்கு வாய்ப்பு, நான் திருந்துவதற்கு. இனிமேல் ஒரு சொட்டு மது கூட நான் குடிக்க மாட்டேன் என்று தளபதி சஅத் இப்னு அபீ வக்காஸ் இடத்திலே உறுதிமொழி கொடுத்தார். கொடுத்தது வெறும் உறுதிமொழி அல்ல, வாக்குறுதி அல்ல, வாழ்க்கையிலே அவர் அதை பின்பற்றினார். மௌத்து வரை மதுவின் பக்கம் கூட அவர் ஒதுங்கவில்லை. எதுக்கு சொல்றேன்னா, வாய்ப்பு இதுதான். விட்டா போச்சு. நம்மளை வச்சு ஒரு விஷயத்தை அல்லாஹ் நடத்திட்டு இருக்கிறான், நம்மளே இப்படி இருந்தா என்ன அர்த்தம் என்று யோசித்தார், முடிவெடுத்தார், செயல்படுத்தினார். அவர் வாழ்க்கை உச்சத்துக்கு போனது இல்லையா? எனவே அன்புக்குரிய பெருமக்களே, இது ரமதான் நம்மை கண்ணியப்படுத்த, நம்முடைய பாவங்களை போக்க, நம்மை தூய்மைப்படுத்த அல்லாஹ்வால் தரப்பட்டது. இது நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். பெருமானார் இந்த மெம்பர்ல தான் துவா செஞ்சாங்க, இந்த மெம்பருக்கு ஏறி தான் துவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாலே எவ்வளவு பெரிய பவர். அதுவும் இந்த இடத்துல நின்னா சாதாரண விஷயமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் துவா செய்றாங்க, யா அல்லாஹ், யார் ரமலான் கிடைக்கப்பட்டு அந்த ரமதானை சரியாக பயன்படுத்தாமல் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளவில்லையோ அவர் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் சொல்ல எம்பெருமானார் ஆமீன் அப்படின்றாங்க. யாருக்குமே கெட்டது நினைக்காத அந்த நாவு ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொல்வதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய துர்பாக்கியவான்கள் என்பதை நாம் யோசிக்க தவற வேண்டாம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, இதனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பானாக, பள்ளிகள் தோறும் இறை அடியார்களின் கூட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பானாக. பொழுதுபோக்காக நேரத்தை போக்குவதற்காக அல்லது ஏதோ சம்பிரதாயம் சடங்குக்காக இல்லாமல் உண்மையான முஹ்லிஸாக உல தூய்மையோடு இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. அதற்கு இந்த ரமதானை காரணமாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.